லைட்டாக புல் மாதிரி பார்த்துடலாம் இதில். ஸோ 110 பார்த்தீங்கன்னா எல்லாம் கிராஜுவலாக ஏறிடுச்சு இது. ஓகே, இப்போ நியூ சஃபாரியோட டிரைவுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ நியூ சஃபாரியில் பார்த்தீங்கன்னா நம்ம வாக் அரவுண்ட் பார்த்துருப்போம். அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு இந்த வண்டியில். ஸோ அதெல்லாமே இந்த டிரைவில் அப்படியே பார்த்துடலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அதாவது ஃபேஸ் லிஃப்ட்ல வந்து இன்ஜின் சேஞ்ச் எதுவுமே இல்லை. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 2 லிட்டருக்கான டீசல் இன்ஜின் இது. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 168 bhp அண்ட் ஒரு 350 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ ஹேரியரில் பார்த்தீங்கன்னா ஹேரியர்லையும் சிமிலர் நம்பர்ஸ் தான். ஸோ ஹேரியர்லையும் இதே பவர் ஃபிகர்ஸ் தான் கிடைக்க போகுது. இந்த வெஹிக்கிளோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகம். இது ஒரு 7 சீட்டர் ஆப்ஷனில் கிடைக்குது, 6 சீட்டர் ஆப்ஷன்லையும் கிடைக்குது நமக்கு ட்ரிம்ஸை பொறுத்து. இப்போ டிரைவ் பேராமீட்டர்ஸ் பற்றி பேசிடலாம். ஸோ டிரைவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டியரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜேஎல்ஆருக்கான அக்சென்ட் வந்து உள்ளே வந்துருச்சு நான் சொல்லியிருந்தேன் அதில். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அக்சென்ட் தெரியுது, எனக்கு பிடிச்சி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இலுமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்கை பொறுத்தவரை ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் மைல்டு ஸ்பீடில் தான் ஓட்டிட்டு இருக்கேன், ஒரு 20-30 தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த கரெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஜட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் வந்து இந்த இடத்துல பேசும்போது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நான் க்ளோஸ் டிராஃபிக்கில் போகும்போது அந்த போனட் கார்னர்ஸ்லாம் தெரியுது. வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்கிரேடில் ஃப்ரண்ட் சென்சார்ஸ் வந்திருக்கு நமக்கு. ஸோ இந்த அப்கிரேடில் ஃப்ரண்ட் சென்சார்ஸ், ரியர் சென்சார்ஸ், ஃப்ரண்ட் கேமரா அண்ட் ரியர் கேமரா இருக்குது. ஸோ வண்டி வந்து ஃபுல் சேஃப்டியோடு தான் இருக்குது. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் கலர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டாப் ட்ரிம். ஸோ நம்ம ஓட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டாக் கன்வெர்ட்டர் 680. இப்போ டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 680 கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு 6 டார்க் கன்வெர்ட்டர். இது வந்து இந்த டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஷிஃப்ட் பை ஒயர் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு ஓகே. 4 டயர்லையும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. ஸோ இதோட பைட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம போக போக கொஞ்சம் பார்த்துடலாம். சஸ்பென்ஷன் ஃபேக்டரை பற்றி பெருசாக பேச முடியுமே தெரியல. நான் ஃப்ளாட் ரோட்ஸில் தான் ஓட்டுறேன், கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா D2ல இருக்குது, இண்டிகேட் பண்ணுது. இந்த டயலில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேட் இருக்குது நமக்கு. என்ன அப்கிரேட்னு பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் சிஸ்டம் வந்து இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு குட்டி அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பவர் டெலிவரி இப்போ பார்த்தீங்கன்னா லீனியராக தான் போயிட்டு இருக்கு. ஸோ நான் பேஸ் 3 கியர்ஸ் தான் போயிட்டு இருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே லீனியராக தான் போயிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் புஷ் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெச்சில். இந்த ஸ்டேஜில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இன்ஜின் வோக்கலாக கேட்குது நமக்கு. ஸோ NVX வந்து ஆஸ் அ பேக்கேஜ் குட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் சவுண்ட் கேட்குது. ஸோ D4 வரைக்கும் போயிட்டோம் நம்ம. அந்த ஹெட் ரெஸ்ட்லாம் கொடுத்து பேக்ல தள்ளி புஷ் பண்ற மாதிரி தெரியல, ஃபுல்லாவே லீனியரா தெரியுது எனக்கு லோவர் கியர்ஸ் அண்ட் மிட் கியர்ஸ்ல எல்லாமே. ஸோ கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு கார்னர் அடிக்க முடியுது நம்மளால. ஸோ வண்டியில் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 7 ஏர் பேக்ஸ், ABS, CBD, கான்டெக்ட் ஸ்டெபிலிட்டி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஆட்டோ ஹோல்ட் பட்டன், அப்புறம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கேஜாக இது பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ADAS வருது நமக்கு. ஸோ ADASல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், நமக்கு வந்து இந்த ORMs தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சப்போஸ் பக்கத்தில் ஒரு வெஹிக்கிளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இதில் வந்து ரெட் கலர் இண்டிகேஷன் காட்டி நமக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கும். அதே போல் லேன் டிபார்ச்சர் வார்னிங், லேன் கீப் அசிஸ்ட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங், ரியர் கொலிஷன் அலர்ட், இது எல்லாமே வந்து அஸ் அ பேக்கேஜாக கிடைக்கிது நமக்கு. ஹை பீம் அசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அஸ் அ பேக்கேஜ் வந்து ஒரு 7 ஃபீச்சர்ஸ் நமக்கு ADASல கிடைக்கிற 7 ஃபீச்சர்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த அப்கிரேடில் மாறினது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி 2021 ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது நமக்கு வந்து சஃபாரியில் ஃப்ரண்ட் சென்சார்ஸ்லாம் இருக்காது. ஸோ அது வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ்லையுமே நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. பட் இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு மேஜர் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் பார்த்தீங்கன்னா அந்த மிரரில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ
ஸோ இந்த ஆட் ஆன் ஃபீச்சர் நல்லா இருக்குது. இப்போ வெஹிக்கிள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளிங்கர் போயிருக்கும் உங்களுக்கு. மற்றபடி இந்த டயரில் இப்போ என்ன காட்டுதுன்னா ஒரு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் காட்டுது. இதில் பெடல் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவல் இதுலலாம் வச்சிருக்கேன், ஒரு 40% வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஹெட் ரெஸ்ட் நோட் பண்ணிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் வண்டி வந்து நல்லா ஓக்கல் ஆகுது. ஸோ இந்த 2 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து நல்ல ஓக்கல் ஆகி ஹைவேக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரேக் பைட் ஓகே. எனக்கு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சர் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஸோ இப்போ அந்த பிளைண்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு வெஹிக்கிள் கிராஸ் ஆனதால நமக்கு வந்து இங்கே கிடைக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேன் மார்க்கிங் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இதில் வந்து லேன் கீப் அசிஸ்ட் இதுக்கான அந்த ஃபீச்சர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் வந்து இந்த ரோட்ல வந்து லேன்ஸ் இல்லை நமக்கு. ஸோ லேன் மார்க்கிங் இல்லை. லேன் மார்க்கிங் இருந்தால் தான் நமக்கு வந்து லேன் கீப் அசிஸ்ட் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ மைலேஜ் பற்றி பேசலாம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா வண்டியில் 50 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் 16ம் ஆட்டோமேட்டிக்கில் வந்து 14ம் கிளைம் பண்ணியிருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. அப்புறம் நம்ம ட்ரைவ் பண்ணும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக 10 கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வண்டியோட வெயிட் ஃபேக்டர் இதெல்லாமே இருக்கு நமக்கு. இப்போ ஆன் ரோட் ப்ரைஸ், ஸோ ஃபுல் டாப் ட்ரிமோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 34 lakhs கிட்ட வந்துடும். நமக்கு ஆன் ரோட் சென்னை நான் சொல்கிறது ஃபுல்லாக. நீங்கள் ஹேரியருக்கு போகிறீங்கன்னா ஹேரியர் டாப் ட்ரிம் ஆட்டோமேட்டிக் போகிறீங்கன்னா அது வந்து 33 lakhs கிட்ட வந்துடும். இப்போ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பற்றி கேட்டிங்கன்னா மேனுவலில் வந்து நமக்கு வந்து 32 lakhs and 31 lakhs ரெஸ்பெக்டிவ்லி நமக்கு வந்து அந்த ப்ரைஸில் வரும். ஸோ இப்போ ஒரு வார்னிங் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ ரோட்டில் இந்த போர்டில் சென்ஸ் பண்ணுற ஸ்பீடை கரெக்டாக வந்து வண்டி மெயின்டைன் பண்ணலாம் ஒரு வார்னிங் இருக்குது. ஸோ ADASல ஒரு நல்ல ஃபீச்சர் இது. சொல்லிட்ட புல் மாதிரி பார்த்துடலாம் இதில். ஸோ 110 பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஏறிடுச்சு இது. ஸோ 80க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதில் கார்னரில் பார்த்தலாம். ஸோ கார்னர் வந்து ஒரு 765ல் திருப்புறேன். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோட் இருக்குது, நார்மல், ஈக்கோ. அதுக்கு தகுந்த மாதிரி பவர் டெலிவரி வந்து கண்டெயின் ஆகி மாறும். ஸோ ஸ்போர்ட் மோட் மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டெச்சில் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷனல் டெரைன் மோட்ஸ் இருக்குது. நமக்கு இந்த நார்மல், வெட், ட்ரை ஃப்ளோஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதனால வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வண்டி தான் இது. இது வந்து ஒரு மோனோகாக் சாய்ஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ரோவர் D8 பிளாட்ஃபார்ம் வந்து டிரைவ் பண்ண வண்டி இது நமக்கு. ஸோ ஒரு காம்படிஷன் ஆக்சுவலி 700 பார்த்தீங்கன்னா வந்து மோனோகாக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டச்சில் இந்த ஸ்போர்ட் மோட் மட்டும் ட்ரை பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹில் டிசைன் கண்ட்ரோலுக்கான பட்டன் வருது. ஸோ வண்டியில் சேஃப்டி வைஸ் வந்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, ஃபீச்சர் வந்து என்ரிச் பண்ணியிருக்காங்க, டிசைன் வைஸும் மாறி இருக்கு நமக்கு. ஸோ சஃபாரி வந்து ஒரு நல்ல அப்கிரேடட் பிக் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இப்போ நம்ம 6 சீட்டர் ஆப்ஷனுக்கு போகிறோம்னா இந்த பேக்கில் இருக்க 2 கேப்டன் சீட் பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வென்டிலேட்டர் ஃபங்க்ஷனோட வருது. ஸோ இது ஒரு நல்லா டச்சுன்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்தவரை ப்ராக்டிக்கலி ஒரு 7 சீட்டர் வந்து 7 சீட்டர் வந்து நல்ல பிக்காக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாட் பெஞ்ச் சீட் கிடைக்கும். ஸோ அதனால 7 சீட்டர் வந்து நல்ல பிக்காக இருக்கும். ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட்டர்ஸ் ஸ்பீக்கர்ஸ்லாம் சேர்த்து ஒரு சப் ஊஃபரும் சேர்த்து மொத்தமாக 10 வருது நமக்கு கவுண்ட்டு. ஃபுல் JBL சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளைண்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் ஆகுது அதில். ஸோ எனக்கு இம்ப்ரெசிவான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங். இது ரொம்ப நீடட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவர்டேக்கெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ வண்டியோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தெரியுது. பட் பெரிய லேனால ஈஸியாக ஓவர்டேக் பண்ண முடியுது. ஸோ என்னன்னா நம்ம ஓவர்டேக் பண்ணாலும் நமக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் தெரில. பட் வண்டி வந்து கரெக்டாக ஒரு லீனியராக பவர் கொடுத்து புல் கொடுத்துருது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இந்த ஸ்போர்ட் மோட் மட்டும் செக் பண்ணிடலாம். பிளைண்ட் ஸ்பாட் மட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது இதில்.
மற்ற ஃபீச்சர்ஸ்னால காட்ட முடியல லேன் மார்க்கிங்ஸ்னால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பில் நிற்கும் போது நம்ம ஆட்டோ ஹோல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ ஹோல்ட் போட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்துடலாம். ஸோ நான் ஆக்சிலேட்டர் பண்ணோடனே அந்த ஆட்டோ ஹோல்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். இப்போ சைன் போர்ட் பார்த்தீங்கன்னா 14 இருந்துச்சு, நான் 47 மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால இங்கே வார்னிங் கொடுக்குது. ஸோ ADAS வரதால இது ஒரு நல்ல டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ நீ ஸ்பீடு லிமிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குது. Sport drive mode activated. ஸோ ஸ்போர்ட் மோடுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரம்பிள் தெரியுது நல்லா. ஸோ முன்னாடி இருந்து இந்த கண்டெய்ன்மெண்ட் கொஞ்சம் வந்து கொஞ்சம் போயிருக்கணுங்களா அந்த பெடலில் இருந்து. ஸோ ஈகோ ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈகோ அண்ட் நார்மல் மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பெடல் கண்டெய்ன்மெண்ட் கொஞ்சம் இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ரீயாக புஷ் பண்ண முடியுது. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வருது நம்ம டாப் ட்ரிம் வரதால. இப்போ இந்த வேர்டிக் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இப்போ சஃபாரி வரலாமா வேணாமான்னு சொல்லிடுறேன். இப்போ சஃபாரி இன்ஜின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது. லீனியர் பவர் டெலிவரி தான். ஏன்னா இந்த வண்டி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. ரொம்ப ரஷ் பண்ணிட்டு நமக்கு அந்த ஹேட்ச் பேக் மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் கேபினில். ஸோ அது வந்து இதில் கண்டெயின் ஆகி நம்ம பவர் டெலிவரி கரெக்டாக இருக்குது. ஸோ கியர் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பை ஒயரில் வருது. இது வந்து நமக்கு அந்த 6 கியர்ஸ் 6 ஸ்டாக் கன்வெர்ட்டர். ஸோ இந்த கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க, குட்டி அப்கிரேட். இப்போ நீங்கள் மேனுவலாக 80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு எந்த கியர் பாக்ஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துடலாம். என்னை பொறுத்தவரை 80 போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இந்த வண்டி வெயிட் ஃபேக்டர்லாம் வருது. டிராஃபிக்ஸில் ஓட்ட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து 80க்கு போயிடலாம். ஸோ இதுவே நீங்கள் வந்து மேனுவலாக மாற்றோம்னா இங்கே வந்து பேடல் செட்டர்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆல்டர் பண்ணி ஓட்டிக்கலாம் நீங்கள். மற்றபடி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், மற்ற அடாப்டர் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப்பர்ஸ்லாம் காட்ட முடியல. பட் இருந்தாலும் ஒரு 7 ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு ADASல வருது. ஸோ பேசிக் சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட என்கேப் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்குது. அடல்ட் சேஃப்டியில், சைல்டு சேஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்குது. ஸோ ஃபுல்லி பேக் சேஃப்டி இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் என்ரிச் ஆயிருக்கு. பவர் டெலிவரி ஓகே எனக்கு. ஸோ ஒரு சஃபாரி வந்து இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என் கூட பார்த்தீங்கன்னா சசிகரன் ப்ரோ வந்து எனக்கு கைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்க காண்டாக்ட் டீல்ஸுமே கீழே கொடுத்துறாங்க. உங்களுக்கு புக்கிங்ஸ், டெஸ்ட் என்கொயரிஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட் டப்பே டாடா மோட்டர்ஸ் ஷூட் பண்ணுறோம். சார் ராம் பிரசாத் சார் அவங்க காண்டாக்ட் டீல்ஸுமே கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் புக்கிங்ஸ்க்கு எல்லாமே அவங்க காண்டாக்ட் பண்ணிங்க வரலாம். ஸோ இந்த வீடியோ டிரைவ் படி எனக்கு வந்து சஃபாரி வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது ஓட்டுறதுக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷனில் தான் வருது. ஒரு 4x4 ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா இந்த ப்ரைஸிங்க்கு ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டியோட ப்ரைஸ் வந்து 30 lakhs கிராஸ் ஆகுது. ஸோ ஒரு 4x4 வந்துச்சுன்னா ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா ஒரு நல்ல டச்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆம்பியன்ட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது மூடுக்கு தகுந்த மாதிரி ஸோ ஓஷனோடனே ப்ளூ வருது. $360 பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபுல் க்ளோஸ் ஆப்பில் நிற்கிறேன். இது ஃபுல் 360 காட்டுது. 2D 3D வியூ. இப்போ 360 பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுல் டிராஃபிக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபீச்சர். ஓகே. சஃபாரியோட வாக் அரவுண்ட் ரிவ்யூ நீங்கள் பாருங்கள். இந்த டிரைவ் ரிவ்யூவும் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு ஃபுல் ஐடியா கிடைக்கும். சஃபாரிக்கு வரலாமா வேணாமான்ற ஜஸ்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, see you. Bye.